ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பொட்டேட்டோ லேபோடைய எபிசோட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 7 அண்ட் 8 கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. செகண்ட் சேனலில் வந்து ஆல்வேஸ் ஹோம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்க் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் என்னடா பண்ற வாடான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுது கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் பார்க் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயின் வந்து ஓட்ட முடியாம சைக்கிளை ஓட்டிட்டு வரா. பார்க் சொல்றான், இதுக்காக தான் எனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப மூச்சு வாங்குது. பார்க் தண்ணி கொடுக்குறான். ஹீரோயின் வாங்கி குடிச்சிடுறா. ஃபைனலி நான் கொடுத்த தண்ணியை வாங்கி நீ குடிச்சிட்டேன், இது நினைக்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த விளக்கெண்ணெயெல்லாம் வீடு எதுக்காகடா என் வீட்டு கதவை வந்து நைட்டில் தட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னது உன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆறான். பார்க் குழப்பத்தில் இருக்கிறப்போ ஹீரோயின் சொல்றா, இது மாதிரி வந்து என் மேல அக்கறை வந்துருச்சு, லவ் வந்துருச்சு, அது மாதிரி எந்த கருமத்தையும் சொல்லி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்றப்போ, நான் வந்து சோ வீட்டுக்கு தான் வந்தேன், சோவோட அட்ரஸ் தெரியாம உன் வீட்டு கதவை வந்து தட்டிட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, எதுக்காக சோவும் நீயும் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறப்போ, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இல்லை, ஒரே காம்பவுண்ட்குள்ள பக்கத்து பக்கத்து வீடு, அந்த வீட்டோட ஓனரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சோ வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறப்போ, சோ இந்நேரத்துக்கு தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இது மாதிரி சோவை எப்படி நீ வந்து பேர் சொல்லி கூப்பிடுற, அவன் சிஇஓ தானே, அவனை நீ மரியாதை தானே கூப்பிடணும், உனக்கு சோ வந்து தூங்கிடுவான்றது உனக்கு எப்படி தெரியும், எனக்கு ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீயும் சோவும் ரொம்ப க்ளோஸான்னு கேட்குறப்போ, ஆமா பாத் டப்ல ஒன்னா குளிக்கிற அளவுக்கு க்ளோஸ், இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் வந்தா உன்னை கைமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைக்கிளை வச்சு அப்படியே மிரட்டிட்டு போறா. இது என்னடா கொடுமை, எனக்கு கொடுமைக்கு மேல கொடுமையா இருக்கு, என் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கா, என் எக்ஸ் இங்கே தான் இருக்கா, சோவும் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் மண்டே பிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே வந்து நம்மளோட சோவோட வீட்டை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. ரூம்ல இருக்கிறப்ப நம்ம சோக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிருப்பா. டக்குன்னு சோவே கால் பண்ணியிருப்பான். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாதிரி வந்து உன் மன்னிப்பை ஏற்றுக்கிட்டேன், ஏன்னா நீ பார்க்க ரொம்ப சிக்கா இருக்க, இன்னிலேருந்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், உன் மன்னிப்பை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு, பரவாயில்லையே நீங்கள் தூங்க போறீங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் விண்டோவாண்ட வந்துடுறான். இது மாதிரி வந்து உங்கள் மனசு ரொம்ப கரையாதுன்னு நினச்சேன், இந்த கல் மனசுலேருந்து கொஞ்சம் இறக்க வந்ததை நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த மனசுலேருந்து உனக்கு மட்டும் தான் இறக்கம் வந்திருக்கு, அதை நினைக்கிறப்ப எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா அவன் இப்படியே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, சரி லேட் ஆச்சுப்பா நீ தூங்கு, ரொம்ப டைம் ஆயிடுச்சுல பெருஸ்டடு அப்படின்னு சொல்லி வைக்கிறப்போ, நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ட்ரீம் அப்படின்னு சொல்றான். என்னது இவனா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீயும் நல்லா தூங்கு, உனக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றப்போ அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க பார்க் வந்து ரொம்ப டென்ஷனா பார்ல உட்காந்துருக்கான். பேசுறதுக்காக நம்ம லீயை தான் கூப்பிட்டுருக்கான். லீ வந்தோடனே சொல்றான், எதுக்காக அவங்க எக்ஸ் ஒய்ஃபை நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையா, அவள் பின்னாடி நீங்கள் தெரிய வேண்டாம், எதுக்காக உங்கள் மாமியாருக்காக பயப்படுறீங்களா, உங்களை போஸ்டிங்லேருந்து தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு வாயை விட்டுறான். அப்படியே வந்து நம்ம பார்க் பார்த்து முறைச்சோன்னே அப்படியே வந்து சுச்சுவேஷனை கொஞ்சம் மாற்றிட்டு இதை மாதிரி வந்து பார்க் சொல்கிறான், இது மாதிரி என்னோட எக்ஸ் லவர் எக்ஸ் ஒய்ஃபு, ஸோ எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க, ஒருத்தர் மீட்டிங் பண்ணிக்க கூடாது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்களா, இது உங்களுக்கு ரொம்ப கெட்டதுன்னு சொல்கிறப்போ, நீ தான் வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன கேட்டான்றது காட்டல. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக உள்ள வரா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படி சிரிச்ச முகமாக இருந்தவன் டக்குன்னு வந்து டெரர் ஃபேஸை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன வேணும் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த வருஷத்துக்கான பொட்டேட்டோ வாங்குறதுக்கான லிஸ்ட்டு தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான பொட்டேட்டோ என்ன வந்து நாங்கள் பண்ணணுன்றதை இப்போயே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், கொஞ்சம் சீக்கிரம் சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நான் பார்த்துட்டு தாம்மா சைன் போடுவேன், உடனே சைன் போட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நீ போன்னு சொன்னோடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. ஒரு நிமிஷம் நில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் அ நைஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் என்னடா புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கா, இவனுக்கு என்ன மண்டை கிட்ட குழம்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே புக் வந்து ஹீரோ கால் பண்ணி ஒரு மீட்டிங் இருக்கு, எல்லாரும் வந்து சேருங்கன்னு சொல்கிறான். அங்கே வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் வளர்க்குற பொட்டேட்டோஸ்லாம் வளர ரொம்ப நாள் ஆகுது, இது மாதிரி மார்ஷல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நல்லாவே பொட்டேட்டோஸ் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா அவங்கள்ட்ட வந்து நம்ம விதையை வாங்கி போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொட்டேட்டோஸை எடுத்து வைக்கிறான். இதை வந்து ரீசர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்போ இங்கே சொல்கிறாங்க, அது ரொம்ப கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சொல்லிட்டு அதை வந்து வாங்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ, இங்கே பூக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எத்தனை வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சிருப்பேன், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தவங்கள்ட்ட வாங்குறதுக்கு எதுக்காக இந்த லேப் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயின் ஓடி போய் மேரோன்ற ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து, இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரம் வளர்ந்துரும், இது நாங்கள் வந்து பயிரிட்ட உருளைக்கிழங்கு தான், நாங்கள் ரிசர்ச் பண்ணி வளர்த்தது, 2 நாள் கொடுங்க, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ, ஹீரோ ஓகே 2 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயின் வந்து அந்த மேரோ உருளைக்கிழங்கு ரொம்ப தூரமாக இருக்குது போல இருக்குது, அவங்க
கொஞ்சம் தூரமா இருக்கும் போல இருக்கு அந்த லேண்டு. அதுக்காக போயிட்டுருக்கப்போ ஹீரோ சொல்றான், "நானும் உன் கூட வரேன். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலாம்." அப்படின்னு சொல்றப்போ இவங்கலாம் ஷாக் ஆகுறாங்க. "எதுக்கு நான் போக்கூடாதா? நான் சிஇஓ புதுசா ஒரு விஷயம் செய்றப்போ நான் அத ரிசர்ச் பண்ண வேணாமா?" அப்படின்னு சொல்றப்போ, சரி ஓகேன்னு இவங்கலாம் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வண்டியிலேருந்து கீழ இறங்கணும். ஃப்ரெண்டுக்காரி கை குடுக்குறா. அத கூட கவனிக்காம ஹீரோ கைய புடிச்சு கீழ இறங்குறா. இத பார்த்த ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா நான் கை குடுத்தா இவன் எனிமி கைய புடிச்சு இறங்குறான்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காம கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இதே மாரி சாய் சொல்றாங்க, "ஏன் எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். எவ்ளோ தைரியம் இருந்தா ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன். ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணா என் பேர மாத்திக்கிறேன். என்ன நாயின்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னா அவளுக்கு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாய் செம்மையா கோவமாறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்க் வந்து நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் எல்லாரும் பார்ட்டி பண்ண ஃபோட்டோவ பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான். சும்மா இருக்காம நம்ம ஹீரோயினோட ஐடியில போய் அவ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் மேல இவனுக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்னு தான் தெரியல. அப்படியே ரொம்ப ரசிச்சு எக்ஸ் லவ்வர வந்து பார்த்துட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "வேணா உனக்கு புடிச்ச பாட்டு சொல்லு நான் ப்ளே பண்றேன்னு" சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "சரி உனக்கு ஏதாவது புடிச்ச மூவி இருக்கா? நீ பார்த்துருக்கியா இதுவரைக்கும் மூவின்னு?" கேட்கிறப்போ, "எனக்கு ஒரு மூவி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான ஒரு மூவி பேர் சொல்லிட்டு அந்த மூவிய பார்த்து நான் அழுதுட்டேன்னு" சொல்றான். இங்க ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பா வருது. அந்த மொக்க மூவிய பார்த்தா அழுத, ரோபோட்டுக்கு வந்து அழுகைலாம் வரும்ன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும்னு எனக்கு இப்ப தான் தெரியுதுப்பா. ஹீரோயின் சொல்றத நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் வந்து வீட்ல தான் காட்டுறாங்க. ஓஜி வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்போ, நம்மளோட ஹிஜி குடுத்த அந்த ஸ்டிக்கர் வந்து கீ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஃப்ரிட்ஜ்ல வந்து இவங்க 2 பேர் ஃபோட்டோ நடுவுல ஒட்டி வச்சிருக்கான். இத பார்த்த நம்ம ஹோஜு வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு போறா. "எதுக்காக நீ இப்படி கோவப்படுற?" அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்காகடா அந்த ஸ்டிக்கர இங்க ஒட்டி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "அழகா இருந்துச்சு அதான் ஒட்டி வச்சேன்னு" சொல்லிட்டு போறான். இங்க வந்து நம்ம ஹிஜி திட்டுறா, "அந்த பொண்ண உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "இதுவரைக்கும் நான் உனக்கிட்ட 3 தடவ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். நீ 3 தடவையும் ரிஜெக்ட் பண்ணிட்ட. என்ன என்ன பண்ண சொல்ற? இப்படி சிங்கிளா இருக்க சொல்றியா? 16 வயசுல வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். அப்ப சின்ன பையன்னு சொல்லிட்ட. 23 வயசுல ப்ரப்போஸ் பண்ணயில, இது மாரி எனக்கு ஹெவி ஒர்க் இருக்கு வேணான்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட." அப்படின்னு சொல்றப்போ, "என்ன நீ வந்து கிஸ் பண்ணு" அப்படின்ற மாரி ஓஜி சொல்றா. இவன் வந்து, "நீ என்ன விளையாடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கீ. அதுக்கப்புறம் டக்குன்னு போய் நம்ம ஓஜிய கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஓஜி சொல்றா, "இந்த மாரி வந்து எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து உங்க ஃபீலிங்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாம, அப்படியே வந்து 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாரி காட்டுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தனால நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோயின் வந்து சொல்றா, "நீ என்னடா மேரோ பொட்டேட்டோ பார்க்க சொன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோவ பார்த்துட்டு இருக்க. இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோடா. உனக்கு வித்தியாசமே தெரியல. அங்க பாரு. அங்க இருக்கு மேரோ பொட்டேட்டோ." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பொட்டேட்டோவ மெஷர்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இங்க வந்து பார்த்தா, குரு வந்து பார்த்துட்டு இருக்காரு. இங்க பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு கொலீக்ஸ ஃபுல்லா கூட்டிட்டு வந்து எல்லாரும் கார்ல பார்த்தா நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே கைய பிடிச்சிட்டு ஒண்ணா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றப்போ, இத மாரி பூ சொல்றாரு. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணனால ஒண்ணா வந்து நல்லா டயர்ட்னஸ்ல தூங்கியிருப்பாங்க. யாரும் காசிப் பேசிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ சொல்றப்போ, பார்த்தா அப்படி தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்க குரு சொல்றாரு. "சரி விடுங்க. ஒருவேள அவங்க லவ் பண்ணா கூட நம்மளோட கிம்மி வந்து நல்லா சந்தோஷமா இருந்தா ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பூ. அப்படியே வந்து 2 பேரும் காலையில எந்திரிச்சுடுறாங்க. ஹீரோ சொல்றான், "நீ வீட்ல போய் ரெஸ்ட் எடு. நீ ஒண்ணும் இன்னைக்கு வேலைக்கு வர வேணாம்" அப்படின்ற மாரி சொல்லிடுறான். இங்க ஹீரோயின் வெளிய வந்து பார்த்தா எல்லாரும் வந்து குப்புற கவுந்து படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வரப்போ, "இது புது எக்சர்சைஸ் கண்டிப்பா செய்யணும்னு" சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்காக எங்க கொலீக்ஸ்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கீ சொல்றான், "ஒண்ணா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிறக்கூடாதுன்னு" சொல்றப்போ, "டேய் நான் சரக்கே அடிக்கலடா. நிதானமா தான்டா இருந்தேன். இனிமே அதுக்கான வார்த்தையே கிடையாது. இனிமே நீ பயப்பட வேணாம். இனிமே நீ தான் என் பாய் ஃப்ரெண்ட்" சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண போற சமயத்துல ஹீரோயின் சவுண்ட் கேக்குது. அப்படியே வந்து வெளிய வந்துட்டு, "ஏன்டி உன் ரூம நீயே கிளீன் பண்ண மாட்டியா? இப்பதான் நான் கிளீன் பண்ணி குடுக்கணுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கீ திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்கிறா, "எதுக்காக 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்து வரீங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நைட் ஃபுல்லா கார்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்க. இனிமே வந்து இந்த தப்பான பழக்கத்த வச்சுட்டு இருந்தீங்க. உங்க 2 பேருக்கும் பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றப்போ, இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சிரிச்சு சமாளிச்சிடுறாங்க. இங்க வந்து நம்மளுடைய பார்க் தான் காலையில ஹீரோவ பார்க்க வந்திருக்கான். ஹீரோ கேட்கிறான், "என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க. திடுதிப்புன்னு வந்திருக்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒரு சாவி வீட்டு சாவிய குடுத்து, "இந்தா இது வந்து நம்மளோட லியோட வீட்டு சாவி. இங்க அவனுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நீ போய் அங்க தங்கிக்கோ. இப்ப இருக்கிற வீட்ல நீ தங்க வேண்டாம். ஏன்னா வந்து நீ தான் இங்க வந்திருக்க. உன்னைய நான் தான் பார்த்துக்கணும். அந்த வீடு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன்" அப்படின்னு சொன்னா, "எனக்கு அந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அங்க தான் நான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். "அங்கேயே நீ இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நீ அங்க இடத்த விட்டு காலி பண்ணிடு. நீ உன்னோட கொலீக் வீட்ல தங்குறன்னு நினைச்சா தேவையில்லாம காசிப் வரும்" அப்படின்னு சொல்றப்போ, "சரி நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து நம்ம பார்க் சொல்றான், "நேத்து வந்து குளோபல் கம்பெனியோட மிகப்பெரிய மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கே நீ மறந்துட்ட. நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க் சொன்னோனே தான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நேத்து ஒரு மீட்டிங் இருந்திருக்கும். அது சுத்தமா இவன் மறந்தே போயிருப்பான். அதுக்கப்புறம் "இது மாரி அசால்ட்டா இருக்காத. இங்க நீ வேலைய பார்க்க தானே வந்த. அந்த வேலை மேல மட்டும் நீ கவனத்த செலுத்து. மத்த எந்த விஷயத்து மேல கவனத்த செலுத்தாத" ஹீரோயின சொல்லாம சொல்லிட்டு போறான். அப்படியே ஹீரோயின் இருக்காளான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். அங்க பார்த்தா ஹீரோயின் இன்னும் வேலைக்கே வரல. அப்படியே ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்படியே செக் பண்ணி பார்த்தா நேத்து மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிருக்கும். ஹீரோயின் கூட போனதுனால. அப்படியே ஹீரோ வந்து நைட்டு போயிட்டுருக்கப்போ, ஹீரோயின் நல்லா தூங்குறான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கார நிப்பாட்டியிருப்பான். அப்ப வந்து குளோபல் கம்பெனிலேருந்து
வந்து கால் வந்திருக்கும். நம்ம ஹீரோ சும்மா இல்லாம ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டு நம்ம ஹீரோயின் தூங்குறத அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். காலையிலே குளோபல் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, "இது மாரி நேத்து மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. சாரி நம்ம வந்து நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றான். இங்க ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்கப்போ, ஹீரோ அத பார்த்துட்டு இக்னோர் பண்றான். அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போகுது. வீட்டாண்டயே வந்துட்டு, "இது மாரி நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் நெனச்சேன். நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. எதுக்காக என் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல? சரி விடு. நாளைக்கு வுஹான் கம்பெனிக்கு நீ மீட்டிங்க்கு டாஸ்க்கு போற இல்லையா? நானும் போணும். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு. அதனால வந்து 2 பேரும் ஒண்ணா போவேணா. நீ தனியா போ. நான் தனியா போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுல மூஞ்சில அடிச்ச மாரி பேசிட்டு கதவ வேற டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுறான். இங்க ஹீரோயினுக்கு இவன் நல்லா தானே என்கிட்ட பேசிட்டு இருந்தான். திடுதிப்புன்னு இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வந்து வினோதமா நடந்துக்கிறான்னு நெனச்சிட்டு இருக்கப்போ, இங்க ஹிஜி வந்துட்டு, "இந்த டைம்ல எங்கடா யாரடா போய் பார்த்துட்டு வர?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "உனக்கு ஒரு வேலையே கிடையாது. நீ போடி" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போறப்போ, இங்க ஹிஜி வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் கசக்கி போட்டு, "உண்மைய சொல்றியா? ரூம நாஸ்தி பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, "ஹீரோ தயவு செய்து நிப்பாட்டும்மா. நான் சொல்லி தொலைறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் கீழ உட்காந்து பேசுறப்போ, "ஏய் யாருடா சொல்லுடா" அப்படின்னு சொல்றப்போ, "ஆஃபீஸ்ல தான் அவள பார்த்தேன். எல்லாத்தையும் விட கொஞ்சம் வினோதமா இருந்தா. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவ மேல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் இருக்கு" அப்படின்ற மாரி வந்து அரைகுறையா சொல்லிட்டு இருக்கான். "சரி உங்களுக்குள்ள ஏதாவது ரொமான்ஸ் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி இவ ஆர்வமா கேட்கிறா. "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்றப்போ, "கண்டிப்பா ரொமான்ஸ் நடக்கலனா, உன்னோட எவ்வளோ பெரிய லவ்வா இருந்தாலும் அது என்னைக்குமே ஃபெயிலியர் தான்டா. ரொமான்ஸ் இல்லாத லவ் என்னைக்கும் நீடிக்காது. உன் லவ் என்னைக்குமே போர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. ஹீரோ மீட்டிங்ல இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ போய் பார்க்க, நம்ம ஹீரோ அப்படியே எழுதுற மாரி எழுதிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சைட் அடிக்க, இப்படியே வந்து ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் கண்டுக்கிறாம இருக்கா. இங்க ஹீரோயினுக்கு காண்டாகுது. இவன் ஏன் வினோதமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவ சாப்பிடுற இடத்துக்கு போறா. அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, பின்னாடி இருந்து வந்து சில பேர் காசிப் பேசுறாங்க. பார்க்கும் இவளும் ரொம்ப நாளா டேட்டிங் பண்ணாங்களாம். அடிச்சு துரத்திட்டாங்களாம் கம்பெனிய விட்டு அப்படின்னு பேசுறதெல்லாம் அவ காதுல விழுகுது. அப்படியே ஹீரோயின் கஷ்டமா இருக்கிறப்போ, அந்த சைடு வந்து நம்ம சோ வரான். வந்து என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்றப்போ, அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம சோ போய் பின்னாடி போய் உட்காந்துடுறான். இத பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போய் சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டே காலி பண்ணிடுறா. இதெல்லாம் நம்ம சோ நோட் பண்ணிட்டே தான் இருக்கான். அப்படியே ஒரு பார்க்ல போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத யோசிச்சு பார்க்குறா. இதே மாரி ஹீரோயின் வந்து இந்த வேலை செய்றப்போ பார்க்கும் இவளும் டேட் பண்ணது எல்லாருமே காசிப் பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ அவங்களும் ஃபுல்லா அவள இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படியே அவ சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, இதே மாரி தான் எல்லாரும் காசிப் பேசியிருப்பாங்க பின்னாடி இருந்து. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். கரெக்ட்டா நம்மளோட பார்க் வந்திருப்பான். ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா, அவனும் ஹீரோயின இக்னோர் பண்ணிட்டு வேற இடத்துல போய் உட்காந்துருப்பான். இப்ப அதே மாரி எல்லாமே ரிப்பீட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல வந்து கரெக்ட்டா நம்மளுடைய பார்க் கால் பண்ணி, "இது மாரி உன்ன மீட் பண்ணணும் வா" அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்காகடா நான் சாவடிக்கிறேன்? இங்க வரணும், இந்த காசிப் எல்லாம் நான் கேட்கணும், நான் கஷ்டப்படணும். இதுதான் உன் ஆசையா? நீ இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? இப்ப ஏதாவது ஏடா கூடமா பேசின, கண்டிப்பா இந்த இடத்துல உன்ன கொன்னு போட்டுட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்றப்போ, "சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத. நீ அழுதிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, "ஆமாடா உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்றப்போ, டிஷ்யூ எடுத்துட்டு வந்து இவன் துடைக்க வரான். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தட்டி விட்டுட்டு, "இது மாரி என்ன பேசணுமோ பேசி தொல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி இவ கோவமா சொல்லிட்டு இருக்கா. "இத மாரி நீ என்ன சொன்ன? நீயும் சோவும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்ன. அவன் இன்னைக்கே அவன வேலைய விட்டு தூக்க போறானா? அந்த பேப்பர் என்கிட்ட வந்திருக்கு. இருந்தாலுமே நான் கையெழுத்து போட மாட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிடுறான். நொந்து நூடுல்ஸ் ஆயி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அப்படியே பால்கனியில உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இவன் நல்லா நம்மள ஏமாத்திட்டான். லைஃப் ஃபுல்லா நம்ம எல்லாத்தையும் ஏமாறுறதே நம்ம வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து சிகரெட் அடிக்கலான்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ, சிகரெட் குடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த சிகரெட் என்ன குடிக்க வச்சுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்ட பார்க்குறா. அங்க அவளுக்கு பிடிச்ச அந்த ஃபால்ஸ் கோட் பியர்டுன்ற ஃப்ளவர் இருக்கு. இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ வீட்ட தட்டு தட்டுன்னு தட்டுறா. ஹீரோ வந்து கதவு திறக்குறான். "டேய் எதுக்காகடா இப்படி பண்ற? எதுக்காக எனக்கு பிடிச்ச அந்த ஃப்ளவர வளர்க்குற? என்ன வந்து வேலைய விட்டு தூக்க போற? இத மாரி என்கிட்ட வந்து க்ளோஸா நடந்துக்கிற. தேவைன்னா என் ஹார்ட்டுக்குள்ள வர, தேவையில்லனா என் ஹார்ட்ட பிரேக் பண்ற. இதெல்லாம் வந்து உன் பிரின்சிபல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரூல்ஸ்ன்னு பேசுவ. என் ஹார்ட்ட பிரேக் பண்றப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தகுடுபடி ஆயிடுதா? உனக்கும் எனக்கும் இருக்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அதுக்கான முழு அர்த்தத்தையும் எனக்கு நீ இப்ப சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ சொல்றான், "இதுவரைக்கும் என்னோட என்னோட ரூல்ஸ நான் பிரேக் பண்ணதில்ல. இப்ப என் லைன நான் கிராஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா போறான். போயிட்டு அப்படியே அந்த டோர வந்து க்ளோஸ் பண்றான். இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப படபடன்னு இருக்கு. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் ஒண்ணு போட்டு விட்டுருங்க.